ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் நம்ம தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பும் நடத்தியிருக்கிறோம். ஏற்கனவே முதற்கட்ட கள ஆய்வு செய்து அதனுடைய தரவுகளே நம்ம ஸ்ரீ டிவி தளத்தில் இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்பொழுது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை நம்ம நடத்தி வரோம். அதனுடைய முடிவுகளை தான் உங்கள் முன் தெரிவித்து வருகிறோம். அந்த வகையிலே திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை பார்க்குறோம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியை தான் நம்ம பார்க்குறோம். 2021 இங்கே கே மாரிமுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ போட்டியிட்டு 30,000 வாக்கள் வித்தியாசத்தில் சுரேஷ்குமார் அதிமுக கட்சியை வெற்றி கொண்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்பொழுது அமமுக தனியாக இங்கு போட்டியிட்டது. இப்பொழுது ஒரே கூட்டணியில் வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுப்போம். அப்போ 77.43% வாக்கு பதிவாயிருக்குது. இப்பொழுது 83.26% வாக்கு பதிவாயிருக்குது. இந்த முறையும் கே மாரிமுத்து சிபிஐ போட்டியிடுகிறார். அதிமுக சார்பாக பால தண்டாயுதம் இங்கே போட்டியிடுகிறார். வினோதினி நாம் தமிழர் கட்சி, எஸ் பாண்டியன் தாவேகா. களம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறத கள ஆய்வில் ஈடுபட்ட தேவேந்திரன் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம். திருத்துறைப்பூண்டி யாருக்கு சொந்தம்? திருத்துறைப்பூண்டியில் மகுடம் சூட போவது யார் அப்படி என்று பார்த்தால் இது கம்யூனிஸ்ட் கோட்டை என்று எப்போதுமே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அந்த கம்யூனிஸ்ட் கோட்டையில் ஓட்டை விழுந்து கலைகளத்து போயிட்டு இருந்தது அப்படின்றதான் முதற்கட்ட கலாய்வுல நான் சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் கம்யூனிஸ்டுகள் பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு உண்டி குலுக்கி மக்கள்கிட்ட காசு வசூல் பண்ணி எப்போதுமே தேர்தல் களத்தை சந்திப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே முதல் முறையா என்னுடைய அறிவுக்கு இங்க காசு கொடுத்து ஜெயிக்கிற அளவுக்கு இங்க கள நிலவரம் இருக்குது. கம்யூனிஸ்டுக்காரங்களும் இங்க மக்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க ஓட்டுக்கு அப்படின்னு நிறைய தகவல்கள் வந்தது. அதை இங்க உள்ள மக்கள்லாம் ஒரு பெரிய இதுவாகவே பார்த்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருக்குது. அதுலயே தெரியுது கம்யூனிஸ்ட் கோட்டை இங்க கலகலத்து போய் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அதிமுகவுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் எட்ஜில் இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். எங்க டிவிகேவோட பாதிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாவட்டத்தை பொறுத்தளவுல டிவிகேவோட பாதிப்பு இங்க கிட்டத்தட்ட ஒரு 15% வாக்குகள் டிவிகே இங்க வாங்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு. நாதாக்கா பாத்தீங்கன்னா ஒரு 10% வாக்குகள் வாங்கும். அந்த அளவுக்கு இருக்குது. இருந்தாலும் எங்கு திமுகவுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் அதிமுகவுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் உள்ள ஒரு போட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேருமே எட்ஜில தான் இருக்கிறாங்க. என்ன வேணாலும் நிகழலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா வழக்கம் போல எப்போதுமே டிவிகேவோட ஓட்டுகள் பாத்தீங்கன்னா திமுக சார்ந்த ஓட்டுகளை தான் அவங்க பிரிச்சிருக்கிறாங்க. அதே போலதான் இங்க பாத்தீங்கன்னா பட்டியலின சமூக மக்கள் தான் அதிகமா வசிக்கிறாங்க. அதனால அந்த ஓட்டுகள் எல்லாம் டிவிகே பிரிச்சு இருக்குது. அதனால அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க உள்ள மக்கள் எல்லாம் சொல்றாங்க. அதற்கான களமும் நல்லா பணியாற்றி இருக்காங்க. அந்த வேட்பாளரும் முன்னாள் எம்எல்ஏவோட மகன், அவரும் முன்னாடி கம்யூனிஸ்ட்ல இருந்தவர். அதுக்கு பிறகு அதிமுகவுக்கு வந்திருக்கிறாரு. அதனால எல்லாம் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். இவருக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது வேணாலும் வரலாம். இங்க மதுள் மேல் பூனை ரெண்டு பேரும் எட்ஜில தான் இருக்கிறாங்க. என்ன நடக்கும்னு பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நம்ம பார்த்தோம். பாலதண்டாயுதம் அதிமுக சார்பாக போட்டியிடுகிறார். இவருமே ஒரு எக்ஸ் கம்யூனிஸ்ட் சன், எம்எல்ஏவாக இருந்தார். அவருடைய மகன் தான் அப்படிங்கிறதும். கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாரிமுத்து சிபிஐ அவங்க போட்டியிடுறாங்க. உண்டியல் குலுக்கி கட்சின்னு கிண்டல் பண்ணுவாங்க. இந்த முறை அவங்க உண்டியல்லாம் குலுக்கல, வாக்குக்கே நேரடியாக பணம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கள நிலவரம் சொல்கிறது. கம்யூனிஸ்டுகளே பணம் கொடுத்து தான் தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலைமையில் வாக்காளர்கள் இருக்கிறாங்க, வேட்பாளர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. தாவேக்கா இங்கு பட்டியல் சமூகத்தின் வாக்குகளை எல்லாம் பிரிக்கிறது. ஒரு டஃப் ஃபைட்டு போயிட்டுருக்கு. ஒரு இழுபறி, கடும் போட்டி, யாருக்கு வேணுமானாலும் வெற்றி நிகழக்கூடிய வகையில் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் திருத்துறைப்பூண்டியுடைய சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.